அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். சிறப்பான பல சம்பவங்கள் நேற்றைய தினம் குவைத்தில் இடம்பெற்றது. நிறைய பேருக்கு இந்த மாதிரி காட்சிகள் பார்க்கவே கிடைக்காது. அதனால தான் முக்கியமாக இந்த காட்சிகளை கொண்டு வந்திருக்குது. பிடிச்சவங்க பார்க்கலாம், பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ஒரு செலக்ட் பண்ணுங்கள். தலபாத் கல்ஃப் 26 அதுக்கு ஃபுட்பால் சப்ளை பண்ணது யார் தெரியுமா? நேற்று தலபாத் கம்பெனி. தலபாத் ட்ரெஸ்ஸோட அவர் தான் கொண்டு போய் ஃபுட்பால் கொடுப்பார். அதே மாதிரி உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்களுடைய தலைமையில் நேற்றைய தினம் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் கல்ஃப் 26. அதே போல் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்களுக்கே தெரியும், ருத்தூபா காலம், ஈராக்குக்கும் குவைத்துக்குமான ஒரு மேட்ச் நடந்தது. பார்க்கிங் இல்லை, சரியான இடவசதி இல்லைன்னு பெரிய பஞ்சாயத்தை இழுத்து விட்டாங்க. ஆனால் இம்முறை அப்படி எதுவுமே இல்லை. மன்னர் மற்றும் பலருமே, முக்கியமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உட்பட கலந்து கொண்டிருந்தார். அதே மாதிரி வெளிநாட்டவர்கள் பலரும், மற்ற அரபு நாட்டவர்களும் பலருமே குவைத்தை பற்றி ரொம்பவும் சந்தோஷமாக அவர்களுடைய கருத்துக்களையும் தெரிவித்திருந்தாங்க. அதே மாதிரி ஒரு சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபீஃபா வேர்ல்ட் கப்புக்குரிய சேர்மன் அவர் மன்னரை சந்திச்சு மன்னருக்கு டிஷர்ட் எல்லாம் வழங்கினார். அது சம்மந்தமான ஒரு வீடியோ காட்சி ஒன்று வருது. அது வரும்போதே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மன்னருக்கு ஒரு டிஷர்ட்டை கொடுக்கும்போது சிறப்பான ஒரு சம்பவம் இருந்துச்சு. அதே போல் நேற்றைய தினம் மோடிஜி அவர்களுடைய பேச்சுவார்த்தை, அவர் வரும்போது விமான நிலையத்திலிருந்து வரும்போது அவருக்கான வரவேற்பு அப்படின்னு நிறையவே இருந்துச்சு. அதே போல் புதிதாக பார்த்திங்கன்னா ஸ்டேடியம் எந்த அளவு பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கணுமோ அந்த அளவு பிரம்மாண்டமாக குவைத்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சொல்ல முடியாது, 2040 அப்புறமா சவுதிக்கு அடுத்ததாக குவைத் செலக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை காட்டி விட்டாங்க. அதே மாதிரி இதில் தான் நல்ல காமெடி ஒன்று. மன்னருக்கு இன்னொரு கிஃப்ட் இருக்குது, இருங்க காட்டுறேன் அப்படின்னு அவர் எடுத்து கொடுக்குறாரு. கொடுத்து ஃபீஃபா வேர்ல்ட் கப்புக்கு வரும்போது இந்த டிஷர்ட்டை தான் நீங்கள் போட்டு வரணும், உங்கள் பேரோடையே மென்ஷன் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். எனக்கு ஒரு பக்கம் சிரிப்படக்கவே முடியல. மன்னர் சொல்கிறாருப்பா, இதை போட்டுட்டு நான் வந்தால் நல்லாவா இருக்கும் பாரு, நான் இப்போ இருக்கிற கெத்துக்கும் கெட்டப்புக்கும் டிஷர்ட்டை போட்டு வரவங்க பார்க்குறான்ப்பா பாய்ப்பில் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நக்கலாக சொல்லி காமெடி பண்ணி சிரித்தார். அதே மாதிரி ஃபீஃபா வேர்ல்ட் கப் அடுத்த முறை சவுதி முடித்ததுக்கப்புறமா ஒரு வேளை குவைத் செலக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் செலக்ட் ஆகி ஃபீஃபா வேர்ல்ட் கப் குவைத்தில் நடக்க வாய்ப்பு இருக்கா? மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி நடந்துச்சுன்னா உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தான். அதே போல் நிறைய பேர் இதில் பயனடைவாங்க. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய பேருக்கும் மார்க்கெட்டிங்கும் கிடைக்கும். கத்தாரில் கூட அப்படித்தானே ஆரம்பத்தில் இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப் நடந்து முடிஞ்ச பிறகு தான் நிறைய கம்பெனிகள், நிறைய பிஸ்னஸ் தளங்கள் மார்க்கெட்டிங் ஆயிடுச்சு. இனி வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பாருங்கள். रूप से मेरे लिए
ये पल बहुत खास है। 43 इयर्स, 4 दशक से भी ज्यादा समय, 43 इयर्स के बाद भारत का कोई प्रधानमंत्री कुवैत आया है। आपको हिंदुस्तान से यहां आना है तो 4 घंटे लगते हैं, प्रधानमंत्री को 4 दशक लग गए। आप में से कितने ही साथी तो पीढ़ियों से कुवैत में ही रह रहे हैं, बहुतों का तो जन्म ही यहीं हुआ है और हर साल सैकड़ों भारतीय आपके समूह में जुड़ते जाते हैं। आपने कुवैत के समाज में भारतीयता का तड़का लगाया है। आपने कुवैत के कैनवास पर भारतीय हुनर का रंग भरा है। حنا يا حنا كلنا حنا لا تعاود الجرى لا بلا لا بلا لا بلا بدك نوري بدك بعد ما بدك نوري بدك بعد ما بدك الذي لدينا بعد الجلال كأماكن سياحية. الناس اللي فيها أماكن سياحية صح. اسمح لي شوي اقتبست والله. الناس اللي فيها الصراحة الناس يحببونك في الديرة صدقك خي ورب الكعبة شيء خرافي. شو العالم قاعد يطير. حبوبين ودودين يضحكون حلوين. حبيت الأماكن اللي عندكم والله أماكن كذا تحسك براحة. أصلا دائما أقول يوم أجي الكويت أحس إني في عمان ما أحس أبدا بالغربة والله. أنا أحب الكويت وايد. لا وين شهريا هني أبصم ما أقدر. ما قدرت عليهم الكويت تعادلتوا. أقول لك ما تقول ما قدرنا عليكم، نحن اليوم أعطيناكم إياها بس المرة الثانية أعطيناكم إياها باردة مبردة. اليوم كان لعب الصراحة. شو بقول لك شيء، أنا قلت في كل المقابلات عمان الكويت راس عينين براس واحد. صراحة أنا أحب الكويت مرة، أحب الكويت أعشقها. فالتعادل كان جدا جميل وأحسه إيجابي ولعب جميل. الشوط الثاني كنت حسيت إنه في فرص كثيرة ممكن نحن يعني ناخذها، ولكن يلا. وبس أقول شكرا للكويت على التنظيم الرائع، على الافتتاح الجميل، استمتعنا جدا، استقبال رائع ولا أروع. يعطيكم ألف عافية على كل شيء، وإن شاء الله المباراة الثانية الفوز لنا. أصحاب السمو والمعالي، حضورنا الكريم، ضيوف دولة الكويت الكرام، نتشرف بوصول حضرة صاحب السمو أمير البلاد الشيخ مشعل الأحمد الجابر الصباح حفظه الله ورعاه
إلى استاد جابر الأحمد الدولي. يتفضل الآن حضرة صاحب السمو أمير البلاد الشيخ مشعل الأحمد الجابر الصباح حفظه الله ورعاه للإذان ببدء حفل افتتاح بطولة كأس الخليج العربي 26 لكرة القدم. بسم الله الرحمن الرحيم. نرحب بكم جميعا في هذا المحفل الرياضي الذي يجمعنا في دولة الكويت أرض المحبة والسلام، ويعكس الروح الأخوية الرياضية بين شعوبنا الخليجية. بسم الله وبعون من الله سبحانه نفتتح دورة كأس الخليج العربي 26 لكرة القدم. வேறு லெவலில் இருந்துச்சு ஃபங்க்ஷன். இப்போ இந்த மாதிரி காட்சிகள்லாம் நிறைய பேர் இப்போ இது வரைக்கும் எத்தனை பேர் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னு தெரியலை. இந்த மாதிரி காட்சிகள் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கிடைக்காது. இப்போ சாதாரணமாக நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இல்லையா, சில வீடுகளில் இருக்கக்கூடிய பணிப்பெண்களாக இருக்கட்டும், சில இடங்களில் வேலை செய்யக்கூடிய இப்போ சாதாரணமாக அது மாதிரி இன்னும் சில பகுதிகள் வஃப்ரா, அப்தலி இந்த மாதிரி பகுதிகள்லேயும் எத்தனையோ தொழிலாளர்கள் ஆண்கள் கூட இந்த பாலைவனங்களில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து குவைட் சிட்டினா எப்படி இருக்கும், குவைட்டில் இந்த மாதிரியெல்லாம் நடக்குதா, இப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்னே தெரியாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அடுத்தது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லேயும் பெருசாக போகிறதில்ல.
குறிப்பாக அந்த வயதானவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மளோட யூடியூப் சேனல் தான் மெயினாகவே யூடியூப் சேனலை மட்டுமே பார்க்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குவைத்தில் இப்படியெல்லாம் இருக்கிறது இப்படியெல்லாம் நடக்கிறது வந்து தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்களாவது சிலர் வந்து டிக்டாக்ல ஃபேஸ்புக்கில்னு பிளாட்ஃபார்ம் எல்லாத்துலேயுமே ஊடுருவி இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பார்க்குறது நான் எல்லாம் இப்போயே பார்த்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணும். ஆனால் இதை கூட இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க பார்க்க முடியாதவங்க. அவங்களுக்காக தான் இந்த காட்சிகளை கொண்டு வந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.